வணக்கம். 10 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஜூன் 28ஆம் தேதி சந்திக்கிறார் விஜய். 2 கட்டங்களாக ஜூலை 3ஆம் தேதியும் விழா நடைபெறும். தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு. உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள். காஷ்மீரில் பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழப்பு. ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் மூலமாக தீவிரவாதிகளை தேடும் ராணுவம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு இடையார்பாக்கம் கிராமத்தில் 67 ஹெக்டேர் நிலம் எடுக்க அறிவிப்பாணை வெளியீடு. ஆட்சேபனைகளை தெரிவிக்க 30 நாட்கள் அவகாசம். நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்றார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி. 2வது முறையாக மத்திய இணையமைச்சர் ஆனார் எல் முருகன். L. Murugan, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. புதிய அமைச்சரவை இன்று மாலை கூடும் என்று தகவல். மத்திய அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடு விவரங்களும் வெளியாக வாய்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மாநில உரிமைகளை மதித்து செயல்படுவீர்கள் என்று நம்புவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவில்பட்டியை மிரட்டி வர முகமூடி கொள்ளையர்கள். வீட்டின் ஜன்னலை உடைக்க முயற்சிக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் தாறுமாறாக ஓடிய ஜீப் மோதி 3 பேர் உயிரிழப்பு. பாஜக முன்னாள் நிர்வாகியை கைது செய்து போலீசார் விசாரணை. நீட் பிரச்சனையில் மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதி. வினாத்தாள் வெளியானதை மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. அரசியலில் இருந்து விலகுவதாக தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி வி.கே. பாண்டியன் அறிவிப்பு. பதவிக்காக அரசியலுக்கு வரவில்லை என்றும் நவீன் பட்நாயக்கிற்கு உதவவே வந்ததாகவும் விளக்கம். Consciously I decide to withdraw myself from active politics. I am sorry if I have hurt anyone in this journey. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி அருகே ஆடிட்டர் வீட்டில் 150 சவர நகை கொள்ளை. சொந்த ஊருக்கு சென்றிருந்த நேரத்தில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா. கடைசி ஓவரில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. அனல் பறக்கும் பந்து வீச்சால் பாகிஸ்தானை திணறடித்த இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா. அடுத்தடுத்து 2 போட்டிகளில் ஆட்ட நாயகன் விருது பெற்றும் அசத்தல். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஜூன் 28ஆம் தேதி பரிசுகளை வழங்க இருக்கிறார். இதற்காக மாணவர்களை சந்திப்பதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அரங்கத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜெனிஃபர். நீங்க தொடரலாம். தேவா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கும் விஜய் அவருடைய கட்சி தொடங்கியதற்கு பிறகு இதுவரை மக்களை சந்திக்காத நிலையில் இந்த சந்திப்பு, மாணவர்களுடனான சந்திப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. இது குறித்து பல்வேறு விவரங்களோடு நம்மோடு
செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரோடு முதலில் பேசுவோம். செந்தில் ராஜா, தற்போது இந்த குறிப்பிட்ட நிகழ்வு 2 வெவ்வேறு நாட்களில் நடைபெறுது. இதற்காக மாணவர்களுடைய தேர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. மாணவர்களுடைய வருகைக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? ஜெனிஃபர், இது வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களுடைய ஒரு நடவடிக்கை எப்படி இருந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், ஆரம்பத்தில் இருந்தே தொகுதி வாரியாக மற்ற கட்சிகள் மாவட்ட வாரியாக சில விழாக்களை நடத்தினாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் தொகுதி வாரியாக இந்த விழாவை அல்லது நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவருடைய இந்த மாணவர்கள் தேர்வும் அமைந்திருக்கிறது. அதாவது 10வது மற்றும் 12வது வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற 3 மாணவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இதன்படி 1404 மாணவர்கள் வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் இல்லாமல் படித்து கஷ்டத்தில் வாழ்ந்து படித்த மாணவர்களையும் தேர்வு செய்து அவர்களுக்கும் ஊக்கத்தொகை மற்றும் அந்த பாராட்டு சான்றிதழ் என்பது வழங்கப்பட இருக்கிறது. இதற்காக முதல் கட்டமாக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் இந்த மாணவ மாணவிகளை தேர்வு செய்து தலைமை கழகத்திற்கு அவர்களுடைய அந்த தகவல்களை அனுப்பியிருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த தலைமை அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 20 பேர் கொண்ட அந்த குழுவினர் அந்த மாணவர்கள் ஒரிஜினல் மார்க் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு மாணவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து வர இருக்கிறார்கள். அதாவது அந்த மாணவர் மாணவி அவர் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களை ஒரு தனி பேருந்து மூலமாகவோ அல்லது கார்கள் மூலமாகவோ அங்கிருந்து அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார், விஜய் இந்த ஒரு குறிப்பிட்ட அறிவிப்பை இப்போது வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறதை தொடர்ந்து அவருடைய கல்வி சார்ந்த அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள்? அவர் அரசியல் களத்துக்குள்ள 2026க்குள்ள வரணும்னு திட்டமிட்டு பணியாற்றி வருகிறார். அதற்காக பல நலத்திட்ட உதவிகள், கல்வி மாணவர்களுக்கு உதவக்கூடிய கல்வி பணிகள் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு. அதன் ஒரு கூறாக இதை செய்கிறார். இது ஏற்கனவே தொடர்ந்து இதை செய்துட்டு தான் இருக்கிறாரு. வறுமை ஒழிப்பு தினம் 234 தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டம் அவர் செயல்படுத்தினாரு. அதில் ஓரளவு தொகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்கள் செயல்படுத்தினதை நம்ம பார்த்தோம். இது அந்த அதிக மார்க் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய இது அந்த மாணவர்களை அழைத்து அது செய்யறாரு. இது பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்த மற்ற அரசியல் ஆர்வம் உள்ள சூர்யா, சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களும் செய்வது வரவேற்புக்குரியது. எது எப்படி இருந்தாலும் 26 களத்திற்குள் வரக்கூடிய விஜய் இந்த பணிகளை செய்வது பாராட்டிற்குரியது, போற்றுவதற்குரியது. ரவீந்திரன், தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஜெகதீசன், இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் அவர் மக்களை சந்திப்பார், பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த சந்தர்ப்பத்தில் இப்போ இந்த மாணவர்களை சந்திக்கும் நிகழ்வு முதன்மையாக வருகிறது. இதில் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? அரசியல் ரீதியான கருத்துக்களை எதிர்பார்க்கலாமா?